மைல் மைல் அப்படின்னு சொல்லிட்டு வித்தியாசமான ஆங்கிலத்தில் பேசக்கூடிய 16 வயது நிலை டாக்டர் கேரக்டரை யாருமே மறந்திருக்க மாட்டீங்க. அந்த கேரக்டர் இப்போ வரைக்கும் தமிழ் சினிமாவில் பேசப்படக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த கேரக்டரை பிளே பண்ணவர் தான் சத்யஜித். சத்யஜித் கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்தவர். இவர் சபீர் அகமது அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாரு. இவர் 1977ஆம் ஆண்டு பாரதி ராஜா அவர்கள் இயக்கத்தில் வெளியான 16 வயது நிலை படத்தில் நடிச்சாரு. அந்த படத்தை பார்த்து நிறைய பத்திரிகையாளர்கள் சத்யஜித் கண்டிப்பா தமிழ் சினிமாவில் ஒரு ரவுண்ட் வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எழுதியிருந்தாங்க. ஆனா இவர் ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாரு. என்னன்னா, சென்னையில் இருக்கிறதுக்கு பதிலாக மும்பைக்கு கிளம்பி போயிட்டாரு. மும்பையில் போய் மிதுன் சக்கரவர்த்தி கூட ஒரு படம் பண்ணியிருக்காரு. ஆனா அந்த படம் டிராப் ஆயிருச்சு. அப்ப தகவல் தொடர்பு வசதி ரொம்ப கம்மி தானே. அதனால ப்ரொடியூசர்ஸ் இவரை தேடும்போது இவர் கிடைக்கவே இல்லை. இவருக்கு கிடைச்ச ப்ரொடியூசர்ஸும் மொக்கையான படங்கள் தான் கொடுத்திருக்காங்க. இதனால தமிழ்லயும் சரி இந்தியிலும் சரி இவர் நடிச்ச நிறைய படங்கள் ஃபிளாப் ஆயிருக்கு. நிறைய படங்கள் பாதியிலே கைவிடப்பட்டு இருக்கு. அதுக்கப்புறம் 1982ஆம் ஆண்டு தேசிய விருது பெற்ற தமிழ் படமான 7வது மனிதன் அப்படிங்கிற படத்திலையும் நடிச்சாரு. அதன் பிறகு சபீர் ஒரு சில படங்களை நடிக்க அந்த படமானது பெரிதளவுக்கு 16 வயது நிலை மாதிரி பேசவே படல. அந்த ஒரு காரணத்தால இவருடைய மார்க்கெட் ஆனது ரொம்பவே குறைஞ்சு போச்சு. ஒரு கடத்துல இவருக்கு வாய்ப்புகளே வரல. அதனால தன்னுடைய சொந்த ஊரான பெங்களூருக்கு போய் குடும்பத்தோட செட்டில் ஆகி அங்க பிசினஸ் பண்ணி வாழ தொடங்கி இருக்காரு. இருந்தாலும் சினிமா கனவு அவரை விட்டு போகவே இல்லை. அதனால 2018 சில பேட்டிகள் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் திரும்பவும் திரைத்துறைக்கு வரப்போறேன், வந்து டைரக்ஷன் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா அந்த பணிகள் என்னாச்சு, டைரக்ஷன் பண்ணாரா இல்லையா, அந்த படம் என்னாச்சு அப்படிங்கிற தகவல்கள் நமக்கு சரியா கிடைக்கல. நமக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், இவர் பெங்களூர்ல செட்டில் ஆயிட்டாரு அப்படிங்கிறது தான்.